உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு இளைஞர்களால் தொடங்கப்பட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி எனும் கட்சி குறித்த செய்திதான் 4 நாட்களாக ஊடகம் முழுவதிலும் பேசுபொருளாகி இருக்கிறது. இந்தியா வல்லமை மிகுந்த நாடாகி வருவதை இந்தியாவிற்குள் இருக்கும் தீய கட்சிகள் விரும்பாததால் ஒரு ஜென்சி புரட்சியை இங்கு உருவாக்க சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் எனும் செய்தி இந்தியர்களை தற்போது அதிர வைத்திருக்கிறது. வேலையில்லாத இளைஞர்கள் என்றால் சும்மாவா என்று வரிந்து கட்டிக்கொண்டு இந்த கட்சியை தொடங்கிய அபிஜித் எனும் நபர் ஆம் ஆத்மியின் சமூக ஊடக பிரிவை சேர்ந்தவர் என்பது அம்பலப்படுத்தப்பட்ட உடனேயே இந்த கட்சியின் பின்னணி கட்டவிழ தொடங்கி இருக்கிறது. எப்போதுமே மத்திய அரசை எங்கிருந்தாலும் விமர்சிக்கும் துருவ் ராதே போன்ற சமூக ஊடக நபர்களால் இங்கு ஒரு ஜென்சி புரட்சி தூண்டிவிடுவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. பங்களாதேஷில் வெடித்தது போல இங்கு ஒரு வன்முறையை வெடிக்க வைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்திய இளைஞர்களை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் மூலமாக தெருவுக்கு வந்து போராட அழைப்பு விடுத்த துருவ் ராதே ஜெர்மனியிலும், அபிஜித் அமெரிக்காவிலும், அப்ரீத் சர்மா ஆஸ்திரேலியாவிலும் சொகுசாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வது குறிப்பிடத்தக்கது. இவர்களுடைய காங்கிரஸ் பின்னணியும் நாடறிந்த ஒன்று. இந்த குறிப்பிட்ட கட்சியின் எக்ஸ்தள கணக்குகள் மற்றும் பிற ஊடக கணக்குகளை ட்ரெண்ட் செய்பவர்களை கண்டறிந்த போது அவர்கள் பாகிஸ்தான், துருக்கி, வங்கதேசம் போன்ற எதிரி நாட்டு கணக்குகளை கொண்டவர்கள் எனும் தகவல் பல மடங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உலகத்தின் போர் சூழலில் பல நாடுகளுடன் சரியான உறவு மூலமாக இந்திய பொருளாதாரத்தை நிலைப்படுத்த பிரதமர் எடுக்கும் முயற்சிகளை சகிக்க முடியாத காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகளின் கீழ்த்தரமான வேலைக்கு இந்திய இளைஞர்கள் அடிமையாக கூடாது என்ற நோக்குடன் பலரும் இந்த உண்மைகளை விரைவாக பகிர்ந்து வருகின்றனர். பிற நாடுகளில் போய் இந்தியாவை கீழ்த்தரமாக விமர்சிக்கும் நபர்கள் யார், இங்கு பாஜக மீது கடும் ஆத்திரத்தில் இருக்கும் ஊழல்வாதிகள் யார் என்பதை மக்கள் கட்டாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமூக ஊடகங்கள் இளைஞர்களை மூளைச்சலவை செய்யும் அபாயகரமான போக்குக்கு தள்ளப்பட்டிருப்பதால் இந்த ஆபத்தான அறிகுறியை உடனடியாக கண்டுகொண்டு நாம் நீக்கிவிட வேண்டுமென்று உறுதி கொள்ள வேண்டும். இந்த கட்சியின் எக்ஸ்தள கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கும் சூழலில் அரசின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டுமெனும் கோரிக்கையும் எழுப்பப்பட்டிருக்கிறது.